இருந்ததா உடனே வந்துட்டேன். உடனே வெந்துட்டியா? கண்ணாடியா? உமா கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆமா, நம்ம ஃபேக்டரிக்காக தண்டாரப்பட்ட ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னேனே, அந்த விஷயம் என்னாச்சு? என்ன அப்படி சொல்லிட்டு எல்லா வீடுகளுமே வாங்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். வெரி குட், வெரி குட். எல்லா அரேஞ்சும் பண்ணியாச்சு. ஆனா அந்த சென்ட்ரல் ஹவுஸ் நடு வீடு மட்டும் இடிச்சு போய் கிடக்குதா? நோ, எல்லா வீடுகளுக்குமே பத்திரம் எழுதியாச்சு. ஆனா அதை மட்டும் வாங்க முடியல. நான்சென்ஸ். என்னது? அது மட்டும் வாங்க முடியல? ஏன் தரமாட்டாங்க? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு. ஏயா, உங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு இந்த இடம் தான் பாத்தியாடா? ஜனங்க தலைமுறையா குடியிருக்கிற இடம், உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா? பையன் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? யாரு யாரு? அந்த வீட்டு ஓனர் பேர் மிஸ்டர் வேதாச்சலம். ஆனா மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவருக்கு ஒரு பேச்சு இருக்கா, ராசான், அவ கையில இருக்கு. அவதான் முடியாது சொல்லிட்டா. அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? இல்ல பெரும் பணக்காரங்களோ? புவர் ஃபேமிலி. ஆமா, வீடு புது வீடா பழைய வீடா? ரொம்ப பழசு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல கட்டினது போல் இருக்கு. பதிரு பேணி மாதிரி காலை பிஞ்சு உதறது. இன்னைக்கு தான் உத்தரம் தலைமையில இடிஞ்சு விட போறதோ. அந்த நிலையில் வீட்டை வச்சுக்கப்படாதே, மகா டேஞ்சரஸ் ஆச்சு. ஏன் இப்படி செஞ்சா என்ன? வீட்டை இடிக்க சொல்லி பக்கத்து வீட்டுக்காரரை விட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்றதானே. மறுபடியும் அவங்களுக்கு வீட்டை கிட்ட பணம் இருக்காது. நம்ம கேட்கிற வரைக்கும் அவங்க வீட்டை கொடுத்துருவாங்க. மேட்டர் ஃபினிஷ். அட்ஜஸ்ட் பண்றதுதானே நம்ம தொழில். இனிமே இத பத்தி நீங்க அதிகமா சொல்ல வேண்டாம். இன்னும் 1 வீக்குக்குள்ள அந்த வீட்டை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலன்னா என்னுடைய நேம் மிஸ்டர் புரோக்கர் பரமசிவம் இல்லை. நான் வர்றேன். கார்பரேஷன் கணக்கு ரூபாய் 25,000 கரெக்டா அவ்வளவுதான் கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்கேடா. ஐயோ ஐயோ, நாங்க ரூபாய் 30, 35, அட 40 ஆனாலும் நெவர் மைண்டியா சொல்லுங்கய்யா. கடைசியா கேட்கிறேன் 50,000 ரூபாய். என்ன சொல்றீரு? என்ன போய் வேதாச்சலம் என்ன பேசாம போயிட்டு இருக்கு? ரூபாய் 50,000 ஐயா. வெறும் 5 10 இல்ல, 50,000, 1/2 லட்சம் ஐயா. உன் கதை முடிஞ்சது, நீ போகலாம். எங்கட வேதாச்சலம், முடிவா என்ன விலைன்னா கொடுப்பேன், அதையாவது சொல்லுங்க. தாத்தா, வாஜார் இப்பதான் புதுசா ஒரு தீர்மானம் கத்து கொடுத்தாரு, பாக்குறீங்களா? என்ன சரசா, உன் ஆட்டத்தை எப்பமா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருக்கேன். 1 2 பிரமாதம் சரசா. பாத்தீங்களா வாஜாரே, இந்த வைத்தியருக்கு ஒரு சிசிய பிள்ளை எப்படி ஆடுவா? சார், அப்பா, என்ன சிவகாமி? நீங்க எப்பவாவது ஏதாவது சாமியார் மடத்துக்கு போயிருக்கீங்களா? இல்லையேம்மா, இதுதான் என் மகா சிவகாமி. 5 வருஷமா நான் கதை இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் எழுதிக்கிட்டு இருக்கிற கதையில ஒரு சாமியார் மடம் வருது. அந்த மடத்துல 50 சாமியாருங்க. என் கதாநாயகி கமலா அந்த மடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா. 50 சாமியார்கள் நடுவுல ஒரு பொண்ணு? அப்பா, ஆமா சார், அவளை எப்படி அங்க இருந்து வெளியில கொண்டு வரதுன்னு தான் புரியல. ஏன் நீங்க ஏதாவது சாமியார் மடத்துக்கு போயிருக்கீங்களா? இன்னும் இல்ல. ஆனா கொஞ்ச நாளா என் ஒய்ஃபு என்னென்று நடந்துக்கிற தோரணையை பார்த்தா கூடிய சீக்கிரம் சாமியார் மடத்துக்கு ஒரு ஐடியா போயிடலாமாங்கிற ஐடியா தோணுண்டு தான் இருக்கு. ஆனா அதை இன்னும் டெஃபினட் பண்ணல. நீங்க போயிட்டு வந்து சொல்ற வரைக்கும் கதாநாயகி நான் அங்க விட்டு வைக்க முடியாது. வேற ஏதாவது யோசனை பண்ணணும். சரி, இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு மாதிரியா தான் இருப்பா போடுறது. ஐயா வேதாச்சலம், எனக்கு எவ்வளவு ஜோலி இருக்கு, சீக்கிரம் விஷயத்தை முடிங்க. அந்த அணுகுட்டு பிரமாதமா வெடிச்சிட்டு. ஆமா தாத்தா, இதோட எல்லாம் தீர்ந்து போச்சு. எனக்காக இன்னும் கொஞ்சம் செய்து தரீங்களா? நிச்சயமா கண்ணு, சாயந்தரத்துக்குள்ள செய்து தர்றேன். சரி தாத்தா. ஏதோ இதுவரையிலையும் உங்க குடும்ப விவகாரத்தை ஒரு வழியா குஷியா பேசி முடிச்சுட்டேன். இனிமேலையாவது தயவு செய்து ஒரு 1 மினிட் என்னட்ட பேசுறல. என்ன சொல்லணும்? உங்க விலையை சொல்லுங்க. ஆமா, விலையா? விலை, இந்த வீட்டினுடைய விலை. நாங்க ஃபேக்டரி கட்டுறதுக்காக கேட்டு இருக்கோமே, இந்த வீட்டினுடைய விலை புரியுறதா? புரோக்கரையா, இந்த வீடை விக்கிறது இல்லைன்னு நான் சொல்லல. அட கடவுளே, என் லைஃப்ல என் சர்வீஸ்ல இந்த மாதிரி மனுஷால பார்த்ததே கிடையாது. நமஸ்காரம் சார், நான் போயிட்டு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களை வந்து மீட் பண்றேன். தாராளமா
எப்போ வந்து வாங்க. கரும் வீடு வாங்க வந்ததுக்கு பிரசன்டேஷன் இதுதான். என்ன கால்குலேட் பண்ற? உடல உதைக்குத அதுல இருந்து இந்த ரோட்ல கடலை மிட்டாய் எல்லாம் தள்ளிட்டு வர்றாங்க. அவங்க கிட்டதான் சமைச்சு இங்க சாப்பிடறதுக்கு வச்சிருக்கா. என்னப்பா சுத்த பக்கித்தனமா பேசுறீங்க? ரோட்டில் தள்ளுறவனா? யாரு? என் ஒட்டருவேன். ஒட்லரா? அப்படியே அந்த ஊம் போட்லர் எப்படி அவங்க நாயில ஜமி. அவ தலையில் போய் பார்த்துட்டு சின்னம்மா தலையில படம் இப்பதான் பரவாயில்லை. அது வேற ஒண்ணு இல்ல. என்கிட்ட ஒரு நல்ல தைல இருக்கு. அந்த தைல போட்டு தேய்ச்சா அப்படி வெயில கொஞ்சம் தலை காமிச்சா சரியா போயிடும். இல்லன்னா சின்னம்மா டோபா மாட்டி இருக்கிற வேண்டிதான். சோட்ட திங்கிற வேலையில வந்து வியாதியை பத்தி பேசுறது யார்? சாப்பிடுறா, சாப்பிடு, சாப்பிடப்பா. கிண்டலா? எதை சாப்பிடுறது? ரசத்தை சாப்பிட சொல்றியா? சோறு காணும். என்ன சாப்பிடுறது? ரசமா? உன் மண்டை. இது சூப் மேன் சூப். யூரோப்பியன் சிஸ்டமா சாப்பிடுற ஃபர்ஸ்ட் சூப். டன். அப்புறம் யூரோப்பியன் ஆகணுமா? ஆவு ஆவு. பூனால சாப்பிடு. நான் சாப்பிட்டு காட்டுறேன். கஞ்சி குடிக்கிற பைய உனக்கு எங்க போகும்? சூப் உனக்கு இருக்கு. எனக்கு ஒண்ணு கை ஒடுங்கி போயில. நான் இதுலயே கலக்கி அதுலயே சாப்பிட்டா கர்மடா கர்மம். புள்ளதான் சாப்பிடணுமா? பூனை சாப்பிடுறேன். என்ன கிருமமா இருக்கு அப்பா. அப்பா வாய அப்படி போலன்னு அப்படி என்ன கொல்ல முடிச்சவன். என்னடா இளவா இருக்கு? 150 வருஷத்துக்கு முன்னால சொல்லுவோம் போல் இருக்குல்ல. துப்பு பிடிச்சிருச்சு வரமாட்டேன்னு. இதெல்லாம் எவன் எடுத்து சண்டை போடுவான் இந்த காலத்துல? பல எது முதல்ல எல்லாம் ஓம்பிடி போயிடுவானா இருக்கணும். ஒருவேளை இத கத்திச்சண்ட விளையாட்டுக்கு தான் வச்சுக்கிறதோ? அப்படிதான் இருக்கும். ஆமா. நூறு பேர் வந்தாலும் இந்த கட்சி தான். 1000 பேருக்கும் இதே கட்சி தான். இது கத்திய இந்நேரம் என் கத்தியா இருந்தா உன் தலையை சரி பார்த்திருக்கும். இதுக்கு பேர் கத்தியா? டேய், ராணியம்மா பார்த்தாங்கன்னா உன் தலையை சீவிடுவாங்க. சீவி அட யார் இவன்? கை தவறி பட்டுடுச்சுன்னா போவிய. இந்த வீட்டுல யாரும் தவறு செய்ய மாட்டாங்களே. நீ இங்க வந்ததே பெரிய தவறாச்சே. ஏண்டா நீ எல்லாம் வர்ற இடமா இது? ஏன் இங்க மனுஷால் தானே இருக்காங்க. போடா. மகாராஜாவை என்ன இங்க இருக்க சொல்லிருக்காரு உனக்கு தெரியுமா? ஆமா, மகாராஜா சொன்னாரு. நீங்க கேட்டுக்கிட்டீங்க. போடா பின்கட்டுக்கு போ. ஓ, பின்கட்டுல இருக்கிறவங்க வேற மனுஷால், முன்கட்டுல இருக்கிறவங்க வேற மனுஷால. ஏண்டா டேய் பிரிவினை பண்றியா? யாரையடா பார்த்து அப்படி சொன்னாய் மானிட பதரே? என் கையில் இருப்பது என்ன தெரியுமா? போர்வாள். இந்த பேரை கேட்டதும் இந்த நாட்டிலே நடுங்காதவர் இல்லை. வைரவாள், வீரவாள், வெற்றிவாள், தகுடுவாள். நெஞ்சிலே உரம் இருந்தால் நிமிர்ந்த நெல். வீர மரணத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். கண்ட சினிமாவை பார்த்துட்டு அந்த வசனத்தை வந்து புரியுறான். ஏண்டாடே சினிமா அவசரம் பேசுற சின்ன பசங்க என்னடா நினைச்சுட்ட? என்ன மகாராஜா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அதோ அந்த படத்தை பார். அதுல இருக்கிற போர் வீர மாதிரி நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. சொன்னாரு? ஆமா சொன்னாரு. பாரு அது முடிஞ்சியா முடிஞ்சியா.
அந்த கிராப்பையும் பாரு, அத கொஞ்சம் முறைச்சு பாடுறா, அப்புறம் நம்மள முறைச்சு பாடுறா. அப்ப இந்த வம்சத்து வாரிசுன்னு உன் மனசுல நினைப்போ? நான் மட்டும் இந்த ஜமீனுக்கு வாரிசா இருந்தா நான் ஏண்டா அந்த கட்சியை தொடறேன்? அழகு அழகு இங்கயா இருக்க? ஆமா, ஜமீன்தார் இங்கதான் இருக்கிறாரு, கூட கூட்டிக்கிட்டு போங்க. அவன் என்ன சொல்றான்? அடே, நான் ஒரு வார்த்தைக்கு ஜமீன்தாரா இருந்தா எப்படி இருக்குன்னு சொன்னா இவன் என்னமோ அவுட்டு வான மாதிரி வெடிக்கிறானே. ஏண்டா கருப்பையா, என் அழகு ஜமீன்தாரா இருக்க லாய்க்கு இல்லையா? கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, அழகு இல்லையா? அவன் எது வேணா குறைச்சல். பிளாட்பாரத்துல பிறந்த புள்ளைய கூடத்தான் பெத்தவா ஆள பிறந்தவனேன்னு தாளாட்டுவா, அதுக்காக அது ராஜா ஆயிடுமா? டேய் கருப்பையா, அது மீறி பேசாதே. ஒண்ணுக்கு பத்தா எனக்கும் பேச தெரியும். நான் மனசுல மறைச்சு வச்சிருக்கேன். அதை வெளிய அவுத்து விட்டேனா இந்த ஜமீனே கவுந்துப்படும். ஆமா சொல்லிட்டேன். ஏமா இந்த வேலைக்கார பசங்க விட்டுலாம் பேசிக்கிட்டு நீங்க ஒண்ணு. இவன் ஏன்டா பேச மாட்டான்? அவங்களே நம்ம அவமானப்படுத்திட்டாங்களே. மகாராஜாவுக்கு தடபுடலாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்காங்களே. அழகு, நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சாங்களா? அவங்க ஏன் நம்மள கூப்பிடுறாங்க? நம்ம ஏழை, உங்க பணக்காரங்க. ஐயோ அழகு, 2 வருஷமா தாய்க்கு தாயா இருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தது. அடுத்து இதுதானா அவங்க கொடுத்த பரிசு? ஏமா சும்மா எழுதுறேன். இந்த அவமானத்துக்கு முடி கட்டிதான் தீருவேன். ராணிமா, ராணிமா, தீர்த்துதான் தீருவேன். என்ன அப்படி அவ சொன்னா? ஆமாங்க ராணியம்மா, ஏதோ ரகசியமா அதை அம்பலப்படுத்தினா இந்த ஜமீனே கவிழ்ந்து போயிடுமா? ஜாடமாடியா மிரட்டினாளா இல்ல குறிப்பா ஏதாவது சொன்னாளா? அப்படி குறிப்பா ஒண்ணும் சொல்லலீங்க. சரி, நீ போகலாம். சரிதாம்மா.